எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அன்னலம் பெருமானார் நம் இருளும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபாய் தாபியீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நாம் நம் குடும்பத்தார்கள், உலகிலே உண்டான அனைத்து சமூக மக்களின் மீதும் வல்லோரின் வற்றாத கிருபை என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா புனிதமான இந்த ரமலானினுடைய 27ஆம் இரவை நாம் எல்லாம் எதிர்பார்த்து அமர்ந்திருப்பதை போன்று புனித லைலத்துல் கத்ராகவே அல்லாஹ் ஆக்கி தருவானாக. நாம் இந்த ரமலான் மாதம் முழுவதும் செய்த நல்லமல்கள், நாம் வைத்த நோன்புகள், நாம் இரவு நேரம் தொழுத தராவீஹ் தொழுகைகள், தஹஜ்ஜுதினுடைய தொழுகைகள், நாம் ஓதிய தஸ்பீஹாத்துகள், திக்ருகள், நாம் வழங்கிய தான தர்மங்கள், எல்லா விதமான நல்லமல்களையும் அல்லாஹ் பரிபூர்ணமான முறையிலே அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. அந்த அமல்களை கொண்டு அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ்வின் ரசூலினுடைய பொருத்தத்தையும் சுவனத்திலே நுழைந்து கொள்ளுகின்ற நற்பாக்கியங்களையும் அல்லாஹ் நமக்கு வழங்கிடுவானாக. இந்த நல்லமல்களை இந்த ரமலானோடு மாத்திரமல்லாமல் தொடர்ந்து நம் வாழ்க்கையிலேயும் கடைபிடித்துக் கொள்ளுகின்ற நற்பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. ஆமீன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அற்புதமான இரவு, புனிதமிகு லைலத்துல் கத்ரினுடைய ஒரு அற்புதமான இரவு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பொதுவாகவே இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பல்வேறு செய்திகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பல்வேறு ஹதீஸுகள் நமக்கு அறிவிக்கின்ற செய்தி என்னவென்று சொன்னால், 3 பகுதிகள் இருக்கின்றது என்று சொன்னால் அதிலே கடைசி பகுதியை அல்லாஹ் மிக விரும்புகின்றான். ரமலான் மொத்தம் 30 நாட்கள் என்று சொன்னால் இறுதி 10 என்பது விசேஷமானது, லைலத்துல் கத்ர் அதில் இருக்கின்றது. இது ரமலானுடைய மாதத்தில் மாத்திரமல்ல, இப்படி இஸ்லாமிய வரலாறுகளிலே ஹதீஸுகளிலே நாம் எங்கெல்லாம் எடுத்து பார்த்தாலும் 3 பகுதிகளாக ஒரு விஷயத்தை பிரித்தால் அது 3வது பகுதியை அல்லாஹ் சிறப்பாக்கி வைப்பான். ஒரு நாளினுடைய இரவு நேரம், இரவை 3ஆக பிரித்தால் அதிலே கடைசி நேரம் தஹஜ்ஜுதினுடைய நேரம். அல்லாஹ் அந்த தஹஜ்ஜத்தை சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். இரவை 3 பகுதிகளாக ஆக்கினால் கடைசி 3வது பகுதியிலே தஹஜ்ஜுதினுடைய அந்த நேரத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். தஹஜ்ஜுதினுடைய நேரத்தை பற்றி நாம் ஹதீஸுகளிலே பார்க்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முதல் வானத்துக்கு வந்து இறங்குகின்றான் என்று சில ஹதீஸுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். புனித பராத்தினுடைய இரவிலே அல்லாஹ் முதல் வானத்துக்கு வந்திறங்கி அடியார்களுடைய தேவைகளை கேட்கின்றான் என்பதாக சொன்னார்கள். வெளியில நின்றுக்கிறவங்க பள்ளிக்கு வெளியில நிற்கிறது இன்னைக்கு அமல் இல்லை, பள்ளிக்கு உள்ள இருக்கிறது தான் இன்னைக்கு அமல். ஏத்திகாஃபினுடைய நியத்தோட பள்ளிக்கு உள்ள இருக்கிறது தான் இன்னைக்கு அமல். நம்ம இத்தனை நாட்கள் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறது அது கவனிக்கப்பட்டாலும் கூட இறுதி முடிவு அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் நல்ல முறையில் அமையும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் இறுதி முடிவாக இருந்தாலும் சரி, ரமலானினுடைய இறுதியாக இருந்தாலும் சரி, அது நல்ல முறையில் இன்ஷா அல்லாஹ் அமையும். நம்ம இத்தனை நாள் எப்படி இருந்தோம் தெரியல, இந்த கடைசி 1-2 நாட்களாக நாம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி நாம் இருக்க வேண்டிய நிலைகளில் இருக்கின்றோம். எனவே வெளியில் நிற்கக்கூடிய இளைஞர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லாம் உள்ள வாங்க. அன்பானவர்களே, இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 3வது பகுதிக்கு என்று தனியான சிறப்பை வைத்தான். அதிலே தஹஜ்ஜுதினுடைய நேரம் ஒன்று. எப்படி பராத்தினுடைய இரவிலே அல்லாஹ் முதல் வானத்துக்கு வந்திறங்கி அடியார்களுடைய தேவைகள்
கஷ்டங்களை கேட்டு அதை நிவர்த்தி செய்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, அப்படி ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுதினுடைய நேரத்திலே அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்குகின்றான். தன்னுடைய அடியார்களில் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்க யார் எழுந்து தஹஜ்ஜத்தை தொழுகின்றார்கள் என்பதை அல்லாஹ் உற்று நோக்குகின்றான். எனவேதான் தஹஜ்ஜத் தொழுகைக்கு மிக அற்புதமான சிறப்புகள் இருக்கின்றன. நமக்கு என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி, பயங்கரமான கஷ்டம், இதுவரை வாழ்க்கையில் அது மாதிரி ஒரு கஷ்டம் வந்ததில்லை, அப்படி நிறைய பேருக்கு வருதில்லை, வியாபாரங்கள்ல ஏதாவது அல்லது குடும்ப ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுகின்றது, அல்லது உடல் நோய் ரீதியாக இதுவரையும் நாம் கண்டிருக்காத நோய்கள் யாருக்காவது வந்துடுது, அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி தாங்க முடியாத கஷ்டத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, அல்லது ஏதாவது ஒரு ரொம்ப அத்தியாவசியமான தேவையில் இருக்கிறாரு. நீங்கள் தஹஜ்ஜத்தில் எந்திரிச்சு தொழுது அல்லாஹ்விடத்தில் மன்றாடி பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அந்த தேவையை அல்லாஹ் நிவர்த்தி செய்வீர்கள், நிச்சயமாக நடக்கும். ஏனென்றால் தஹஜ்ஜத்தினுடைய பவர் என்பது அவ்வளவு ஸ்ட்ராங்கானது. எல்லோரும் ஊரே உறங்கி கொண்டிருக்க ஒருவர் எழுந்து தொழுவதை அல்லாஹ் ரொம்ப பிரியப்படுகின்றார். எனவே நம்முடைய கஷ்டங்களிலே நாம் அதிகாலையில் எழுந்து அந்த தஹஜ்ஜத்தை நிறைவேற்றுகின்ற அந்த தருணம் என்பது நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மாத்திரம் இருக்கின்ற அந்த தொடர்பு. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. தஹஜ்ஜத்தை தொடர்ந்து தொழக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அத்தனை நபர்களுக்கும் வழங்கி அருள்வாளிப்பானாக. இப்படி தஹஜ்ஜத்தினுடைய நேரம் என்பது இரவில் 3வது பகுதி அல்லாஹ் அதை சிறப்புப்படுத்தினார். 12 மாதங்கள் இஸ்லாமிய மாதங்கள், அதிலே 4 பிரித்தால் கடைசியான 4 மாதங்கள், 4 மாதமும் சிறப்பானவை. ரமலான், ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹஜ். துல்கஅதா துல்ஹஜ்ஜை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது போர் செய்ய தடை செய்யப்பட்ட மாதம் என்பதாக அல்லாஹ்வும் அறிவித்தான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லித் தருவார்கள். ரமலான் சிறப்பான மாதம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இப்படி மாதங்களிலே கடைசியாக மாதங்களை 3ஆக பிரித்தால் கடைசி 4 மாதங்கள் சிறப்பானவை. இந்த உம்மத்திலே எத்தனையோ உம்மத்து வந்தாங்க, ஆனால் கடைசியாக வந்த கடைசி வருடத்தில் இருக்கின்ற உம்மத்தே முஹம்மதியா இந்த உலகத்திலே எல்லா உம்மத்தையும் விட சிறந்த உம்மத்தே முஹம்மதியா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத். இந்த உம்மத்திலே நாங்கள் இருக்க வேண்டும் என்று பல்வேறு நபிமார்கள் ஆசைப்பட்டார்கள். இந்த உம்மத்தே முஹம்மதியான சாதாரண ஒரு உம்மத்தாக யாரெல்லாம் என்னை ஆக்குவாயாக என்று நபியாக அனுப்பப்பட்டவர்களும் கூட ஆசைப்பட்டார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரிய கிருபையை நாம் கேட்காமலேயே அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படி உம்மத்துக்களிலே வந்த சமுதாயங்களிலே கடைசியாக இருந்த இந்த உம்மத்தே முஹம்மதியா மிக சிறப்பான சமுதாயம். 3இல் ஒரு பகுதி. ஒரு மனிதர் மரணிக்கின்றார் என்று சொன்னால் அவர் வசியத் செய்கின்றார், என்னுடைய சொத்திலிருந்து இந்த பகுதியை இவர்களுக்கு நான் கொடுக்கலாம் என்று நினைக்கின்றேன் என்று தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் வசியத் செய்வதாக இருந்தால் எல்லா சொத்தையும் செய்து வைக்க முடியாது. அவர் சொத்திலே 3இல் ஒரு பகுதியிலிருந்து அந்த ஒரு பகுதியை தான் வசியத் செய்ய முடியும் என்று மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அதே போன்று இந்த உலகத்திலே முன்னால் வாழ்ந்த இபாதத்திலே மிக சிறப்பானவர்கள், தங்களுடைய வியாபாரங்களிலே சிறந்து விளங்கியவர்கள், அவர்கள் எல்லாம் ஏன் இப்படி சிறந்து விளங்கினார்கள் என்பதை வரலாறுகளிலே நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய சம்பாத்தியத்தை 3 பிரிவுகளாக பிரித்து விடுவார்களாம். 3 பிரிவுகளாக வருகின்ற அந்த பணம் காசுகளை லாபத்தை 3ஆக பிரித்து ஒன்றை தனக்காக வைத்துக் கொள்ளுவார்கள், இன்னொன்றை அடுத்த வியாபாரத்திற்குண்டான ஒரு முதலீடாக ஆக்கிக் கொள்ளுவார்கள், இன்னொரு பகுதியை அப்படியே ஏழைகளுக்கு ஒதுக்கி விடுவார்கள். இதன் காரணமாகத்தான் அவர்களுடைய வியாபாரங்கள், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் மிகச் சிறந்த முறையிலே வியாபாரத்திலே சிறந்தோங்கினார்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல குணங்களை அவர்கள் பெற்றிருந்தார்கள். எனவே 3இல் ஒரு பகுதி என்பது அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானது. நாம் சம்பாதிக்கின்ற பணம் காசுகளிலிருந்து நாம் ஒரு பகுதியை ஏழைகளுக்காக ஒதுக்குகின்ற பொழுது அதிலே அல்லாஹ் நம்முடைய பணம் காசுகளிலே அல்லாஹ் பரக்கத் செய்கின்றான்.
ஹஜ்ரத் தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி வரலாறுகள் பேசும். அவர்கள் இரும்பு கவசத்தை உருக்கி இரும்பு கவசம் செய்கின்ற வியாபாரம் செய்து வந்தார்கள். அவர்கள் தங்களுடைய அந்த லாபத்தை 3ஆக பிரித்தார்கள். இப்படி தனக்காக, அடுத்த வியாபாரத்திற்காக, ஏழைகளுக்காக. இப்படி வரலாறுகள் முழுக்க 3ஆம் பகுதிக்கு என்று தனி சிறப்பை அல்லாஹ் வைத்ததை போன்று இந்த ரமலானினுடைய கடைசி 10 தினங்களிலே அல்லாஹ் மிகச் சிறப்பை வைத்திருக்கின்றான். அதிலேயும் இந்த கடைசி 10 தினங்களிலே இந்த 27 வரக்கூடிய நாட்கள் மிக சிறப்பானவை. ரமலானினுடைய இறுதி தருணங்கள். ஹுஸ்னுல் ஹாத்திமா என்று சொல்லுவார்கள். அழகிய நல்ல முடிவு ஒரு மனிதனுக்கு அமைய பெறுவது என்பது பாக்கியங்களில் மிக உயர்வான பாக்கியம். ஒரு மனிதன் தொழுகின்றான், நோன்பு வைக்கின்றான், நல்லவர்களை செய்து வாழுகின்றான். ஆனால் அவனுடைய கடைசி காலகட்டங்கள் கொஞ்சம் பாவங்களிலே கழிந்துவிட்டு அந்த பாவங்களிலே அவன் மரணித்தான் என்று சொன்னால் அது அழகிய முடிவாக ஆகாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் ஒருவர் காலமெல்லாம் பாவத்திலே இருக்கின்றார். ஆனால் அல்லாஹ்வினுடைய நாட்டம் அவர் கடைசி நேரங்களிலே தன்னுடைய நிலைகளை எல்லாம் மாற்றி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி, எல்லா விதமான வருத்தங்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி தொழுகைகளை சரி செய்து தன்னுடைய இறுதி முடிவை அவர் அழகாக்கி கொண்டார் என்று சொன்னால் இது அல்லாஹ் அவருக்கு வழங்கிய அருட்கொடைகளில் மிக உயர்வான அருட்கொடை இந்த இறுதி நேரம் நல்ல முறையிலே அமைவது என்பது ஹுஸ்னுல் ஹாத்திமா என்று சொல்லுவார்கள். அப்படி ரமலானினுடைய இந்த இறுதி நாட்களை அல்லாஹ் நமக்கு அழகாக்கி தருவானாக. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நேரங்களிலேயும் எல்லா விஷயங்களினுடைய இறுதி முடிவுகளை அல்லாஹ் நமக்கு சிறப்பானதாக, அழகானதாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. அன்பான பெருமக்களே, லைலத்துல் கத்ர் இரவு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லைலத்துல் கத்ர் இரவு குறித்து சஹாபா பெருமக்களிடத்திலே மிக சிறப்பான முறையிலே இந்த லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வமூட்டி இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ரமலானினுடைய முதல் 10 லைலத்துல் கத்ரை தேடி ஏத்திகாஃப் இருந்தார்கள். ரமலானினுடைய 2வது 10 லைலத்துல் கத்ரை தேடி ஏத்திகாஃப் இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானினுடைய 3வது 10 வந்தபோது சொன்னார்கள் சஹாபாக்களிடத்திலே, லைலத்துல் கத்ர் இந்த 3வது 10 தான் இருக்கின்றது. எனவே இதிலே நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். லைலத்துல் கத்ர் குறித்து திருக்குர்ஆனினுடைய நாம் அதிகம் ஓதுகின்ற, அதிகம் நாம் தெரிந்திருக்கின்ற இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்ற அந்த சூரா மிகச் சிறப்பான முறையிலே லைலத்துல் கத்ரினுடைய அந்த சிறப்புகளை நமக்கு எடுத்து சொல்லி தருகின்றது. இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், இந்த பாக்கியம் மிக்க இந்த இரவிலே, லைலத்துல் கத்ர் என்னும் இந்த இரவிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனை அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்காக அல்லாஹ் இறக்கி கொடுத்தான். முதலாக வசனம் இறக்கப்பட்டது லைலத்துல் கத்ரினுடைய இரவிலே என்று அல்லாஹ் இந்த வசனங்களை ஆரம்பிப்பான். அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், அடுத்ததாக சொல்லுகின்றான் வமா அதுராக்க மா லைலத்துல் கத்ர். அல்லாஹ் சொல்லுகின்றான் லைலத்துல் கத்ர்னா என்னன்னு தெரியுமா, அதனுடைய சிறப்பு என்னன்னு தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் பேசுகின்ற திருக்குர்ஆனினுடைய பல்வேறு விஷயங்கள் எப்படி இருக்கும்னா, ஒன்று செய்தி சொல்ற மாதிரி இருக்கும், அல்லது செய்தியை வினாவாக எழுப்பி நம்மை ஆர்வமூட்டுவதை போன்று இருக்கும். ஏதாச்சும் ஒரு பெரிய மனுஷங்களை பார்க்குறோம், பதவிகளில் உயர்வானவர் அல்லது ஏதாவது பட்டங்கள் பிடித்தவர், அவரை பார்த்து நம்ம மற்றவங்கள்ட்ட அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அவங்களுடைய உயர்வை நம்ம சொல்லணுங்கிறதுக்காக நம்ம என்ன சொல்லுவோம், எப்பா இப்படி யாருன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்போம். அந்த மாதிரி அல்லாஹ் சொல்றாமா அதுராக்கும் லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. திருக்குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்துறான். வமா அதுராக்க அப்படிங்கிற வார்த்தையை பல்வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்துறான். அந்த பயன் எதுக்கெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வமா அதுராக்க அப்படின்னு பயன்படுத்தினானோ அதுவெல்லாம் மிக பயங்கரமானது, அதனுடைய சிறப்புகள் மிக பயங்கரமானது, அல்லது அதனுடைய தாக்கங்கள் மிக
பயங்கரமானது. வமா அதுராக்க அப்படின்னு அல்லாஹ் எங்கெல்லாம் சொல்றானோ அது எதை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றானோ அவைகள் எல்லாம் மிக பயங்கரமானது. முஃபஸ்ஸிரீன்கள் திருக்குர்ஆனினுடைய விரிவுரையாளர்கள் சொல்லுவார்கள், வமா அதுராக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? திருக்குர்ஆனுக்கு விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, வமா அதுராக்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? லைலத்துல் கத்ர்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டு அல்லாஹ் அடுத்து சொல்றான் அப்படின்னா, வமா அதுராக்கன் எங்கெல்லாம் அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகின்றானோ அதனுடைய சிறப்பை யாராலும் முழுமையாக சொல்ல முடியாது அப்படின்னு உலமாக்கள் சொல்றாங்க. அதனுடைய சிறப்பை யாராலும் வர்ணித்து விட முடியாது. வமா அதுராக்க நல்லா எங்கெல்லாம் சொல்றான், வமா அதுராக்க மா லைலத்துல் கத்ர் அப்படின்னு சொல்லி சொன்னா லைலத்துல் கத்ரை பத்தி அல்லாஹ் சொல்லுகின்றான் 1000 மாதங்களை விட சிறப்பானதுன்னு சொல்றான். ஆனா அது மட்டும் அல்ல, அது ஒரு எல்லைக்காக இந்த மனிதனுடைய அறிவு புரிந்து கொள்வதற்காகத்தான் அதை சொல்லுகின்றானே தவிர அதற்கு ஒரு எல்லை இல்லை. லைலத்துல் கத்ரினுடைய சிறப்பை கூறுவதற்கு ஒரு எல்லை இல்லை. அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒரு விஷயம் என்பது இந்த வமா அதுராக்க மா லைலத்துல் கத்ர் என்பது. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லுவான், வமா அதுராக்க மல் காரியா அல் காரியத்து மல் காரியா வமா அதுராக்க மல் காரியா. அந்த காரியா அப்படின்னு சொன்னா என்ன? பயங்கரமான ஒரு நிகழ்ச்சி. இந்த உலகத்துல பயங்கரமான ஒரு நிகழ்ச்சி ஏற்பட போகுது. வமா அதுராக்க மல் காரியா, அந்த நிகழ்ச்சி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். நம்ம என்னைக்காவது அல் காரியா சூராவினுடைய அர்த்தத்தை எடுத்து படிச்சிருக்கிறோமா? என்ன சொல்றாங்க அல் காரியானா என்ன? இந்த சின்ன சின்ன நம்ம சூறாக்களை தொழுகையில் ஓதக்கூடிய அதிகமாக ஓதக்கூடிய இந்த சின்ன சின்ன சூறாக்களையாவது நம்ம எடுத்து என்ன செய்யணுங்க, அந்த அர்த்தங்களை பார்த்து வச்சுக்கணும். அதை ஓடும் போது அந்த அர்த்தங்களை விளங்கிட்டே இருக்கணும். அது திருக்குர்ஆனை ஓதுவது மிகச் சிறப்பான ஒரு முறை. அதை விளங்கி ஓதுவது, திருக்குர்ஆனை ஓதுவது என்பது அதற்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மிக முக்கியமானது. ஃபர்ஸ்ட் திருக்குர்ஆனை அரபியில ஓதுவது அதனுடைய கடமைகளில் முதன்மையானது. அதற்கு அடுத்ததாக அதனுடைய தமிழை படித்து விளங்கிக் கொள்வது அதனுடைய இரண்டாவது கடமை. இது மாதிரி சின்ன சின்ன சூறாக்களையாவது நாம் அதனுடைய அர்த்தங்களை விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். தொழுகையில் ஓதுகின்ற பொழுது அந்த சிந்தனை நமக்கு வர வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றான் பயங்கரமான ஒரு செய்தி, வமா அதுராக்க மல் காரியா, அந்த பயங்கரமான செய்தி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். கியாமத்து நாளை பற்றி அல்லாஹ் சொல்றான், இறுதி முடிவு நாள். நிறைய இடங்கள்ல வமா அதுராக்க அப்படிங்கிற அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறது கியாமத்து நாளுக்காக அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கு. கியாமத் நாளை பற்றி சொல்லுகின்ற இடங்களில் தான் அதிகமாக வமா அதுராக்க மா யௌமுத்தீன், தீர்ப்பு சொல்லுகின்ற நாளை உங்களுக்கு தெரியுமா? வமா அதுராக்க மா யௌமுல் ஃபஸ்ல், தீர்ப்பு நாளை குறித்து உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹ் கேட்கின்றான். எங்கே எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மறுமையினுடைய அந்த இறுதி முடிவு நாளை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றானோ அங்கே எல்லாம் வமா அதுராக்க என்று சொல்லுகின்றான். அந்த நாள் எப்படி இருக்கும்? இறுதி முடிவு நாள் எப்படி இருக்கும்? இந்த உலகம் அழிந்துவிடும் என்று இன்றைக்கு பல்வேறு நபர்கள் ஒவ்வொரு வருடமும் அவர்கள் தங்களுக்கு வாய்க்கு வந்தபடி 2025 உலகம் அழிந்துவிடும் என்று ஒருவர் சொல்லுகின்றார். 2020 உலகம் அழிந்துவிடும் என்று ஒருவர் சொன்னார். ஆனால் அதை கடந்து இன்றைக்கு நாட்கள் சென்று கொண்டிருக்கின்றது. எப்போது உலகம் அழியும்? மத்த சாஆ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே அதிகமான கேள்விகள் கேட்கப்பட்டதிலே ஒரு கேள்வி மத்த சாஆ, யா ரசூலல்லாஹ் இறுதி முடிவு நாள் எப்போது என்று சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள். எதற்காக கேட்டார்கள்? அந்த நாள் வருவதற்கு முன்பாக நாம் அமல்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒவ்வொருவர்களுக்கு ஒவ்வொரு விதமான பதிலை சொல்லி தந்தார்கள். ஒரு சஹாபி கேட்டார், மத்தஸ்ஸாஆ யா ரசூலல்லாஹ், கியாமத் நாள் எப்போது என்று கேட்டார். அதற்காக நீங்கள் என்ன அமலை தயார் செய்து வைத்திருக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். கியாமத் நாளினுடைய அந்த அமளி துமளிகள் என்பது அதனுடைய நிலைகளை திருக்குர்ஆனும் ஹதீஸ்களும் சொல்லுகின்ற அந்த நிலைகளை நாம் படித்து பார்த்தால் நம்முடைய நிலை வேதனித்து விடும். அந்த அளவுக்கு அதனுடைய நிலைகள் சூரியன் தலைக்கு மேலே வந்து நிற்கும்.
கொஞ்சம் நினைத்து பாருங்கள், தலைக்கு மேல சூரியன். இன்றைக்கு கோடை காலத்தில் இன்னைக்கு வெயில்ல நோன்பு வச்சுட்டு இன்னைக்கு வெளியில வர முடியாம நிறைய பேர், வெயில் அடிக்குது அதனால வெளியிலே போகாம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறாங்க. நோன்பு காலத்துல வெளியே போனா மயக்கம் வந்துடும், அந்த அளவுக்கு வெயில். இன்றைக்கு இவ்வளவு தூரத்தில் இருக்கின்ற சூரியனுடைய வெப்பத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் கியாமத்தினுடைய நாளினுடைய அந்த அறிகுறிகளில், அந்த அடையாளங்களில் ஒன்று, நடக்க இருக்கின்ற நிகழ்வுகளில் ஒன்று, சூரியன் நம்முடைய தலைக்கு மேலே இருக்கின்ற அந்த கட்டத்திலே நம்முடைய நிலை என்ன என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு கர்ப்பவதி, ஒரு பெண் தன்னுடைய வயிற்றில் இருக்கின்ற சிசு கீழே விழுந்து விடுவதை அறியாமல் அந்த நாளிலே ஓடுவாள். வயிற்றில் இருக்கின்ற சிசு கீழே விழுந்து விடுவதை, அந்த குழந்தை கீழே விழுந்து விடுவதை அறியாமல் அந்த பெண் ஓடுவாள். அப்படிப்பட்ட ஒரு திகிலான நாள் தான் அந்த கியாமத்தினுடைய, இந்த உலகத்தினுடைய இறுதி முடிவு நாள் அப்படி இருக்கும். மனிதர்களுடைய உடல் முழுக்க வியர்வை துளிகளால் மனிதன் மூழ்கிக் கொண்டே இருப்பான். அவனுடைய பாவங்களுக்கு தகுந்தாற்போல் சில பேருக்கு முட்டிக்கால் வரைக்கும் அவன் அந்த வியர்வையால் மூழ்கி இருப்பான். சில நபர்கள் இடுப்பளவு வியர்வையால் மூழ்கி இருப்பார்கள். சில நபர்கள் தங்களுடைய கழுத்தளவு, சில நபர்கள் தங்களுடைய முழு உடம்பும் வியர்வையால் மூழ்கி விடுவார்கள் மக்கள். அந்த அளவுக்கு உஷ்ணமான ஒரு நேரம் தான் கியாமத்தினுடைய அந்த இறுதி நாள் என்பது. அல்லாஹ் அதனுடைய எல்லா விதமான தீங்குகள், ஆபத்துக்களில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாங்க. எல்லோரும் ஓடுவார்கள், எல்லாம் முடிந்துவிடும், எல்லாம் இடிக்கப்பட்டுவிடும், அனைத்தும் அல்லாஹ்வால், எல்லா பள்ளிவாசல்களும் உயர்த்தப்பட்டுவிடும் அல்லாஹ்விடத்திலே, அனைத்து கட்டிடங்களும் இடிந்துவிடும். கபரிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து இன்று வரை யாரெல்லாம் அடக்கப்பட்டார்களோ அவர்களெல்லாம் எழுப்பி அல்லாஹ் நிற்க வைத்து விடுவான். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகமே அழியுது. உலக அழிவு நாள், அதற்கு பெயரே உலக அழிவு நாள். உலகமே அழியுது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அந்த நிலை? கொரோனாவுடைய காலகட்டம் வந்துச்சுல்ல, உலகம் அழியலை. கொரோனாவுடைய காலகட்டத்தில் உலகம் அழியல, ஒரு நோய். அந்த நோய் எப்படி மனிதனை வாட்டி வதைத்தது, மனிதனுடைய நிம்மதியை வாட்டி வதைத்தது, மனிதனுடைய சந்தோஷத்தை வாட்டி வதைத்தது. இப்படி ஒரு நோய்க்கே இவ்வளவு பெரிய தாக்கத்தை மனிதனுக்கு ஏற்படுத்தி விட்டது. உலகம் முழுக்க எவ்வளவு பெரிய தாக்கம்! இது நாள் வரை இது போன்ற ஒரு நிகழ்வை இந்த உலகம் சந்தித்ததில்லை என்கின்ற அந்த சூழ்நிலையை நாம் கண்முன்னே கண்டோம். ஒரு கொரோனாவுடைய இந்த விஷயமே இப்படி என்று சொன்னால், உலக அழிவு நாளை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படி அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா திருக்குர்ஆனிலே வமா அதுராக்க என்று எங்கெல்லாம் பயன்படுத்துகின்றானோ அதுவெல்லாம் மிக பயங்கரமானது. அது நன்மையாக இருந்தால் மிக உயர்வானது. லைலத்துல் கத்ரை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான் என்று சொன்னால் அதனை பற்றியுண்டான சிறப்பு மிக உயர்வானது. கியாமத் நாளை பற்றி கூறுகின்றான் என்று சொன்னால் அதனுடைய அமளி துமளிகள் மிக பயங்கரமானது. அதை வர்ணனையால் சொல்லிவிட முடியாது, நம்முடைய சிந்தனையால் சிந்தித்துவிட முடியாத ஆபத்துக்கள் அதிலே நிறைந்திருக்கும் என்பதை அல்லாஹ் இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு சொல்லுவான். அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லுவான், வமா அதுராக்க மா சக்கர். சக்கர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லா கேட்கிறேன். இதெல்லாம் அல்லாஹ் ஏன் கேட்கிறான்னா, ஒருத்தர் அப்படி கேட்கும்போது இது என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஒன்று கவனிப்பாங்க, என்னமோ சொல்ல வர்றாங்க அப்படின்னு. முக்கியமான விஷயம் சொல்லி அல்லாஹ் அங்கே நமக்கு உணர்த்துகின்றான். ஒமா அதுராக்க மா சக்கர். சக்கர் என்பது நரகத்தினுடைய ஒரு பெயர். நரகத்தின் பெயர் சக்கர் என்பது கடினமான அந்த நரகத்தின் பெயர். அல்லாஹ் சொல்லுகின்றான் அந்த நரகத்துடைய தன்மை அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்ற மாதிரி வார்த்தைகளை இந்த உலகத்தில் எந்த மனுஷனாலையும் சொல்லிவிட முடியாது. அரபுலகத்திலே மக்கத்து காஃபிர்கள் அரபுல பயங்கரமான புலமைவாதிகள். அரபு இலக்கணத்திலையும் இலக்கியத்திலையும் பயங்கரமான புலமைவாதிகள் அரபுலகத்தினர். அந்த நேரத்தில் அல்லாஹ் பயங்கரமான இலக்கியங்களோட இலக்கணங்களோட திருக்குர்ஆனை இறக்கணும்னு அவங்களுக்கே தடுமாறிடுச்சு. அரபிகள்லாம் திகைத்து போனார்கள். என்ன சொன்னாங்க?
மஹாதா இல்லா கவுலுல் பஷர், இது மனிதனுடைய சொல்லல்ல என்று அந்த அரபிகளே ஒத்துக்கொண்டார்கள். இந்த சொல் என்பது மனிதனுடைய சொல்லல்ல என்பதை அந்த இலக்கணத்திலே கைதேர்ந்த அந்த அரபுகளே ஒத்துக்கொண்டார்கள் என்று சொன்னால், திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் விலை மதிக்க முடியாத வார்த்தைகள். அல்லாஹ் சக்கரை பற்றி சொல்லுகின்றான். சக்கர்னா என்னங்க? லா துபுகி வலா ததர். அந்த சக்கர் என்ன செய்யும்? லா துபுகி வலா ததர், உன்னை மௌத்தாக்கவும் செய்யாது, உன்னை வாழவும் விடாது அப்படிங்கிறான். உன்னை அந்த நெருப்பு மௌத்தும் ஆக்காது, வாழவும் விடாது. இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, வாழ விடு, கொஞ்சம் எனக்கு தொந்தரவு பண்ணாம இரு, இல்லாட்டி வாழ விடுன்னு சொல்றோம்ல. யாராச்சும் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான், அல்ல இந்த நரகத்தை பத்தி அந்த வார்த்தையை சொல்றான். நான் துருடி வலா ததர், உங்களை வாழவும் விடாது, மௌத்தாகவும் விடாது, எரிந்து கொண்டே இருப்போம். உயிர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எரிந்து கொண்டே இருப்பார்கள் அந்த நரகவாதிகள், சக்கர் என்ற நரகத்திலே போடுகின்றவர்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தொடர்ந்து அந்த சக்கரை பற்றி சொல்லுவான். அலைஹா திஸ்அத அஷர், அந்த சக்கருக்கு 19 மலக்குகள் அந்த சக்கர் நரகத்தை சுற்றி காவலாளிகளாக அல்லாஹ் நிற்க வைப்பான். மலக்குகளில் 19 பேர் நிற்பார்கள். அலைஹா திஸ்அத அஷர், திருக்குர்ஆனினுடைய வார்த்தை. 19 பேர் ஏங்க? அது ஏன் ஒரு 20 அல்லாஹ் ஆக்கி இருக்கலாம்ல, அல்லது 15 அல்லாஹ் ஆக்கி இருக்கலாம்ல? அல்லாஹ் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் மாபெரும் அர்த்தம் இருக்கு. 19 ஏன் அல்லாஹ் 19ன்னு சொன்னான்? 19 பேர்த்த அல்லாஹ் ஏன் நிறுத்தான்? ஒரு 25 மலக்குகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ? லட்சக்கணக்காக, கோடிக்கணக்காக, மில்லியன் கணக்கை விட கணக்கில் அடங்காத எண்ணிக்கை தான் மலக்குமார்கள். மலக்குமார்களுடைய எண்ணிக்கை என்பது கணக்கிலே அடங்காத, மில்லியனை விட பல மில்லியனை தாண்டியவர்கள் மலக்குமார்களுடைய எண்ணிக்கை. ஆனால் 19 பேர்த்த மட்டும் அல்லாஹ் இந்த சக்கர் நரகத்துக்கு பாதுகாவலர்களாக நிறுத்துகின்றான். முஃபஸ்ஸிரீன்கள் அழகாக சொல்லுவார்கள், முன்னுள்ள வேதத்திலே இந்த சக்கர் நரகத்தை பற்றி முன்னுள்ள வேதங்களிலே கூறப்பட்ட பொழுது அதிலே 19 பேர் தான் அல்லாஹ் சொல்லியிருந்தான். இந்த மக்கத்து காஃபிர்களா இந்த குர்ஆனை ஒத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதே 19 இங்கே கொண்டு வந்தான். அதே 19 இங்கே கொண்டு வந்தான். அப்போ அந்த மக்கத்து காஃபிர் என்ன நினைச்சாங்க? முன்னாடி இருக்கிற வேதத்தில் இருக்கிற மாதிரியே இதில் இருக்குது, அப்போ இந்த குர்ஆன் உண்மைதான் அப்படின்னு அவங்க விளங்கணுங்கிறதுக்காக அல்லாஹ் 19 வானவர்களை சக்கர் என்ற நரகத்தினுடைய பாதுகாவலர்களாக நாம் நிற்க வைப்போம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அன்பான பெருமக்களே, நரகம் என்பது அவ்வளவு பயங்கரமானது. ஒமா அதுராக்கமா சக்கர், நரகம் என்பது பயங்கரமானது. அல்லாஹ் சொல்றான் திருக்குர்ஆன்ல, திருக்குர்ஆனினுடைய இலக்கியங்கள், அதனுடைய வார்த்தை தன்மைகளை அல்லாஹ் மிகச்சிறப்பான முறையில் அமைத்திருக்கான். சொர்க்கத்தில் எவ்வளோ வேணாலும் ஆளுங்க போகிறாங்க, அல்லாஹ் நாளை மறுமையில் நரகத்திட்ட எல்லா பாவிகளையும் உள்ள போட்டுட்டு நரகம் எவ்வளவு விசாலமானது என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். எவ்வளவு விசாலமானது! இந்த மனிதர்களை எல்லாம் அடைக்கின்ற அளவுக்கு அந்த நரகம் இருக்குமா, அல்லது அதை விட பற்றாக்குறையாக ஆகிவிடுமா? இதை எப்படி சொல்லணும்? திருக்குர்ஆன்ல அல்லாஹ் எப்படி வேணாலும் சொல்லியிருக்கலாம், எல்லா மனிதர்களையும் உள்ளடக்கக்கூடியது அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருந்தானா வேலை முடிஞ்சு. ஆனால் அல்லாஹ் சொல்றான், நாளை மறுமை நாளிலே தீர்ப்புகள் எல்லாம் வழங்கப்பட்டு நரகவாதிகளை நரகத்தில் போட்ட பின்பு அல்லாஹ் நரகத்திட்ட கேட்பானா, நரகத்தின் விசாலத்தை அல்லாஹ் சொல்றான், நரகத்திட்ட கேட்பானா, உனக்கு போதுமா அப்படின்னு கேட்பான், நிரம்பி விட்டாயா அப்படின்னு கேட்பான். அப்போ நரகம் கேட்கணுமா, இன்னும் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேட்கணும். இன்னும் எந்த இடம் இருக்கின்றது, இன்னும் யாராவது இருக்கின்றார்களா என்று எல்லா பாவிகளையும் நரகத்தில் போட்ட பின்பு அந்த நரகம் கேட்கும் என்று சொன்னால் நரகத்தினுடைய விசாலம் எவ்வளவு என்பதை நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய உள்ளத்திலே ஆணி அடித்ததை போன்று அடிக்க வேண்டும். சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நரகத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். உலக அழிவு முடிவு நாளை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சிந்திப்பவர்களுக்கு இந்த திருக்குர்ஆனிலே நல்லுபதேசம் இருக்கின்றது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சிந்திப்பவர்களுக்கு நல்லுபதேசம் இருக்கின்றது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நாம் தினமும் குர்ஆனை அரபியிலேயும் ஓத வேண்டும். அதனுடைய தமிழ் அர்த்தங்களை எடுத்து விளங்க வேண்டும். இதில் என்ன அல்லாஹ் சொல்லுகின்றான் என்பதை விளங்க வேண்டும். இப்படி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நரகத்தை பற்றி பல்வேறு இடங்களிலே சொல்லுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு
அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நரகம் என்பது அதனுடைய நெருப்பு எவ்வளவு பயங்கரமானது தெரியுமா? இந்த உலகத்திலே ஒரு சின்ன தீ, ஒரு தீப்பெட்டியினுடைய ஒரே ஒரு குச்சியினுடைய ஒரு தீ நம்முடைய கையிலே பட்டால் நம்ம என்ன செய்யறோம்? பயங்கரமான வலிங்கிறோம், தாங்க முடியாத வேதனைங்கிறோம். ஒரு நெருப்பு பட்டுருச்சுன்னா அந்த காயம் ஆற மாட்டேங்குதுங்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது போன்று 69 மடங்கு அதிகமானது, 69 மடங்கு வலிமையால் அதிகமானது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நரகத்தை குறித்து எச்சரித்தார்கள். இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், அந்த நரகம் என்பது 70 கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கும். நரகத்தை அல்லாஹ் கட்டி வச்சிருப்பான் 70 கயிறுகளால். அந்த 70 கயிறையினுடைய இன்னொரு முனையை 70 மலக்குமார்கள் பிடித்திருப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், 70 மலக்குகள் அந்த 70 கயிறை பிடித்து அந்த நரகம் கட்டப்பட்டிருக்கும் என்று அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அன்பான பெருமக்கள், இப்படி அல்லாஹ் எதையெல்லாம் அதிராக்க என்று நாம் அல்லாஹ் குறிப்பிடுகின்றானோ அதுவெல்லாம் பயங்கரமானது. அதை நாம் பேசி அதனுடைய வலிமையை உணர்த்திவிட முடியாது. நரகம்னா இப்படிதான் விடிய விடிய பேசினாலும் நரகம் அதை விட ஒருபடி மேலே தான் இருக்கும். நரகத்தை படுத்தி விடிய விடிய பேசினாலும் நம்ம என்னவெல்லாம் பேசி முடித்தோமோ அதை விட அதிகமாகத்தான் நரகம் இருக்குமே தவிர அதை விட குறைந்து விடாது. அல்லாஹ் சொல்லுகின்றான் இன்னொரு வசனத்திலே, வமா அதிராக்க மா யௌமுத்தீன், கூலி கொடுக்கப்படும் அந்த நாள் என்னவென்று நீங்கள் அறிவீர்களா? இந்த உலகம் எல்லாம் அழிக்கப்பட்ட பின்பு எல்லா மனிதர்களும் கபரிலிருந்து எழுந்து நிப்பாட்ட வைத்த பின்பு கூலி கொடுக்கப்படுகின்ற அந்த நாளை நீங்கள் அறிவீர்களா? அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகின்றான், யௌமலா தம்லிகு நஃப்ஸுன் லினஃப்ஸின் ஷைஆ. அந்த நாள் எப்படிப்பட்டது தெரியுமா? சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு பாவம் செய்வது எவ்வளவு சாதாரணமாக ஆகிவிட்டது. பாவம் என்பது நாம் கடந்த ஜும்மாக்களிலேயும் கூட கூறினோம், இன்றைக்கு பாவம் என்பது மிக விமர்சனையாக ஆகிவிட்டது. ஒரு காலம் இருந்தது பாவம் என்பது மறைந்து மறைந்து செய்கின்ற விஷயமாக இருந்தது, ஒரு தவறு என்பது மறைந்து மறைந்து செய்வதாக இருந்தது. இன்றைக்கு பாவம் வெளிப்படையாக நடக்கின்றது, நடுரோட்டிலே நடக்கின்றது. இதுவெல்லாம் பாவமா என்று கேட்கப்பட்டு நடக்கின்றது. இதுவெல்லாம் பாவம் இல்லை என்பதாக சாதாரணமாக நினைக்கப்படுகின்றது. எல்லா பாவங்களும் இன்றைக்கு அல்லாஹ் மார்க்கத்திலே தடுத்து வைத்த அனைத்து ஹராம்களும் இன்றைக்கு நியாயப்படுத்தப்படுகின்றது. நான் செய்யறதெல்லாம் பாவமா, இதை விட அவன் பெருசா செஞ்சுட்டு இருக்கிறான், நியாயப்படுத்தப்படுகின்றது. மறைமுகமாக செய்யப்பட்டதெல்லாம் இன்றைக்கு வெளிப்படையாக என்னை கேட்பதற்கு யார் இருக்கின்றார் என்ற தொனியிலே இன்றைக்கு பாவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, என்னுடைய பதவியை வைத்து, என்னுடைய பணம் காசுகளை வைத்து மனிதன் நினைத்துக் கொள்ளுகின்றான் என்னை கேட்பதற்கு யார் இருக்கின்றார் என்று. அல்லாஹ் சொல்லுகின்றான், வமா அதிராக்க மா யௌமுத்தீன், கூலி கொடுக்கப்படும் நாளை நீங்கள் அறிவீர்களா? அந்த நாளிலே அல்லாஹ் கேள்வி கேட்பான், என்னை கேட்க யார் இருக்கின்றார்? உன்னை கேட்க ரப்பு இருக்கின்றான். நம்மை கேட்க நம்முடைய ரப்பு இருக்கின்றான், நம்மை கேட்க அல்லாஹ் இருக்கின்றான். கண்டிப்பாக நாம் செய்கின்ற ஒவ்வொரு அணுவான விஷயங்களுக்கும் கூட நாளை ஆகிரத்திலே பதில் சொல்லாமல் நம்முடைய காலை எடுத்து வைக்க முடியாது. நம்ம தப்பிச்சுக்கலாம், பாவம்லாம் செஞ்சுட்டு தௌபா செஞ்சுக்கலாம், தௌபாவை அல்லாஹ் ஏற்று விடுவான். ஆனால் அதை ஏளனமாக நாம் நினைத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய தண்டனையை நாம் பயந்து கொள்ள வேண்டும். அன்பான பெருமக்களே, பயப்பட வேண்டும். அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ஒவ்வொரு நொடியும் பயப்பட வேண்டும். அல்லாஹ்வுக்கு நான் ஏதாவது மாறு செய்து விடுவானா, என்னை ஏதாவது அல்லாஹ் கேள்வி கணக்கிலே என்னை பிடித்து விடுவானா என்று பயப்பட்டு வாழ வேண்டும். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செயல்களிலேயும் பயப்பட வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ்வை பயந்து வாழுகின்ற மக்களாக நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கிடுவானாக. அன்பானவர்களே, ஒவ்வொரு பாவங்கள் செய்கின்ற பொழுதும் நமக்கு சிந்தனைக்க வேண்டும், அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான். தனிமையில் இருந்தாலும் சரி, கூட்டாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் எந்நேரமும் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனை எந்த மனிதனுக்கு வருகின்றதோ அந்த மனிதன் பாவங்களிலிருந்து தவிர்த்து கொள்ளுகின்றான்.
அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனை எப்போதும் நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இந்த இனிய நாளிலே, இந்த லைலத்துல் கத்ரினுடைய இந்த இரவிலே அல்லாஹ் நாம் கேட்கின்ற விஷயங்களை நம்முடைய கல்புகளுக்குள்ளே அல்லாஹ் வைப்பானாக. நம்முடைய வாழ்க்கையிலே அமல் செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அன்பானவர்களே, இந்த உலகத்திலே, இந்த உலகம் நிரந்தரமானதல்ல. இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். அதுக்கு யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்க. கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும், நீங்கள் பேசுகின்ற ஒரே ஒரு சொல்லாக இருந்தாலும், செய்கின்ற ஒரே ஒரு சின்ன செயலாக இருந்தாலும் சரி, அதற்கு என்ன இருக்குங்க? அல்லாஹ்விடத்தில் அதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். நன்மை செய்தாலும், அணு அளவு நன்மை செய்தாலும் அதற்கு பலன் இருக்கின்றது. அல்லாஹ் சொல்லுகின்றான், அணு அளவு நன்மை செய்தாலும் அதற்கு நன்மை இருக்கின்றது, அணு அளவு தீமை செய்தாலும் அதற்கு தண்டனை இருக்கின்றது. அல்லாஹ் அஹ்கமுல் ஹாக்கிமீன், நீதியாளர்களுக்கெல்லாம் நீதியாளன் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா. ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் விடமாட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எச்சரித்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த உலகத்திலே கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பில்லாத ஒரு ஆட்டை முட்டி இருந்தால் நாளை மறுமையிலே 2 ஆட்டையும் அல்லாஹ் கொண்டு வரான். ஆட்டையே அல்லாஹ் கொண்டு வரானா, மனிதனுடைய நிலை என்ன? மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்கின்ற துரோகங்கள் என்ன? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்கின்ற வியாபார மோசடிகள் என்ன? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய குடும்பத்தை பிரித்து விடுவதற்குரிய சூழ்ச்சிகள் என்ன? எவ்வளவு விஷயங்கள் சமுதாயத்திலே பாவங்களாக, ஹராம்களாக இன்றைக்கு தைரியமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விஷயங்கள். ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லாமல் நாம் அடுத்த எட்டு வைக்க முடியாது என்ற சிந்தனை வேண்டும். ஒரு கொம்புள்ள ஆடு நாளை கொண்டு வரப்படும். கொம்பில்லாத ஆட்டை இந்த உலகத்தில் முட்டி இருந்துச்சுன்னா, அல்லாஹ் நாளைக்கு கொம்பில்லாத, இந்த உலகத்தில் கொம்பில்லாத அந்த ஆட்டுக்கு மறுமையில் அல்லாஹ் கொம்பை கொடுப்பான். கொம்பை கொடுத்து நீ முட்டி உன்னுடைய பழியை தீர்த்துக்கொள் என்று அல்லாஹ் சொல்வான். இந்த அளவுக்கு அல்லாஹ்வினுடைய நீதியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த அளவுக்கு ஒரு ஆட்டினுடைய, ஒரு மிருகத்தினுடைய விஷயம் கவனிக்கப்படும் என்று சொன்னால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய சொல்லிலே, நம்முடைய செயல்களிலே, நம்முடைய பாவங்களிலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதற்கு பதில் சொல்லாமல் நகர்ந்து விட முடியாது. அதுதான் மறுமையினுடைய விஷயங்களில் மிக உயர்வானது, மிக பயங்கரமானது. எனவேதான் அல்லாஹ் சொல்லுகின்றான், வமா அதுராக மா யௌமுத்தீன் யௌம லா தம்லிகு நஃப்ஸுன் லினஃப்ஸின் ஷைஆ. அல்லாஹ் சொல்றான், அந்த நாளிலே எந்த மனிதனுக்காகவும் எதையும் செய்திட எந்த மனிதனுக்கும் சக்தி கிடையாதுங்கிறான். எந்த மனிதனுக்காகவும் எதையும் செய்துவிட யாருக்குமே சக்தி கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யாருமே கூட நிற்பாங்க, நம்மை காப்பாற்றி விடுவார்கள், நமக்கு உயிருக்கு உயிராக நேசித்த நம்முடைய மனைவி, நம்முடைய குழந்தைகள் நமக்காக வந்து விடுவார்கள் என்று நாம் யோசிக்க முடியாது. அல்லாஹ் திருதுர் வசனத்திலே சொல்லுவான், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹ். அல்லாஹ் சொல்லுகிறான், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹ். ஒருவன் தன்னுடைய அண்ணனை பார்த்துட்டு, தம்பியை பார்த்துட்டு ஓடுவான். எங்கே என்னுடைய நன்மையை தம்பி கேட்டு விடுவானோ, என்னுடைய நன்மையை அண்ணன் கேட்டு விடுவாரோ என்று விரண்டோடுவான். அல்லாஹ் ஓடுவான்னு சொல்ல, விரண்டோடுவார் அப்படிங்கிறான். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீ வ உம்மிஹி வ அபீ. அண்ணன் தம்பியை பார்த்துட்டு விரண்டோன்னு நான் கூடி சொல்லலாம், ஏதோ பாசம் கம்மியா இருக்கும், உலகத்தில் சண்டை போட்டிருப்பாங்க. அல்லாஹ் சொல்லுகின்றான், தாய் தந்தையை விட்டு கூட மனிதன் விரண்டோடுவான் என்று சொல்லுகின்றார். எவ்வளவு பாசமாக வளர்த்தவர்களும் கூட நாளை மறுமை நாளிலே உதவி செய்துவிட முடியாது. வஉம்மிஹி வஅபி வஸாஹிபதிஹி வபனி லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனு யுக்னி. நாளை மறுமை நாளிலே யாருக்காகவும் யாரும் எதையுமே செய்து விட முடியாது. ஒவ்வொரு மனிதனும் யா நஃப்ஸி யா நஃப்ஸி, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, என்னுடைய நிலை என்ன ஆகுமோ என்று கதறுகின்ற நிலைதான் நாளை மறுமையிலே இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத் கிடைக்கும். நல்லோர்களுடைய ஷஃபாஅத் அவைகளெல்லாம் அடுத்த கட்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமே யா உம்மதி யா உம்மதி, என்னுடைய உம்மத்துக்கு ஏற்பட்ட நிலையை
யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தை காப்பாற்றுவாயாக. இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் எவ்வளவு சிறப்பை வைத்தான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு பாசம் கொண்டிருந்தார்கள் என்பது நாளை மறுமையில் தான் நமக்கு தெரியும். எல்லா நாவுகளும், எல்லா நபிமார்களும், எல்லா நாவுகள் மாத்திரமல்ல, மனிதர்களிலே சிறப்பான எல்லா நபிமார்களும் கூட யா நப்சி யா நப்சி, என்னுடைய நிலை என்னவாகுமோ, என்னுடைய நிலை என்னவாகுமோ, அல்லாஹ்விடத்தில் என்னுடைய நிலை என்ன என்று கதறுகின்ற அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லுவார்கள், எல்லா மக்களும் நாளை மறுமை நாளிலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஓடுவார்கள். அவர்களிடத்தில் ஓடி எங்களை எப்படியாவது எங்களுடைய தண்டனையிலிருந்து நீங்கள் காப்பாற்றுங்கள் என்று சொல்லுவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுக்கு மிக உகப்பான நபி, அல்லாஹ்வுக்கு மிக உகப்பான நபி, அல்லாஹ்வினுடைய நண்பனாக இருக்கக்கூடிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலீலுல்லாஹ். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நேரத்தில் ஒரு 3 தடவை, அது ஹதீஸ்ல அந்த வரலாறுகள் நிறைய வருது, 3 தடவை ஒரு விஷயத்தை பேசினேன். அது நான் பொய் மாதிரி அது பேசிட்டேன். ஆனால் அது பொய் சொல்லலை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உண்மையை மறைத்து சொன்னாங்க. அதுவும் ஒரு நலனுக்காக வேண்டி மறைத்தார்கள். ஒரு நன்மையான விஷயம் நடக்கணுங்கிறதுக்காக ஒரு 3 இடத்துல உண்மையை மறைத்தேன். இந்த உலகத்தில் பொய் பேசல. அந்த 3 விஷயத்தை குறித்து அல்லாஹ் என்கிட்ட கேள்வி கேட்டுருவானோன்னு நான் பயப்படுறேன் அப்படின்னா, அதனால என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் வேற ஏதாச்சும் நபிகிட்ட போங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட ஓடுவாங்க மக்கள்லாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்களை எப்படியாவது காப்பாற்றிருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நான் ஒரு முறை வழியில் சென்று கொண்டிருந்த பொழுது ஒருவனை ஓங்கி அடிச்சிட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அவன் ஒரே அடியில் மூத்தாயிட்டான். அப்புறம் அந்த ஊரை விட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் வேற ஊருக்கு போயிட்டாங்க. அது பெரிய நிகழ்வு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நிகழ்வு குறித்து, இந்த உயிரை போக்கியதற்காக அல்லாஹ் என்னிடத்தில் ஏதாவது கேட்டுருவானான்னு நான் பயந்துட்டு இருக்கிறேன், அதனால் நீங்கள் வேற யாராவது பாருங்க அப்படின்னு. இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் மனிதர்களை கைவிட கடைசியாக எல்லோரும் சேர்ந்து செல்லுங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே செல்லுங்கள் என்பதாக அறிவிப்பு செய்யப்படும். எல்லா மக்களும் ஓடுவார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருவார்கள். ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமே யா உம்மத்தி யா உம்மத்தி யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்திலிருந்து எவரும் நரகத்திலே நுழைந்து விடக்கூடாது என்பதற்காக நமக்காக வாதிடுவார்கள், நமக்காக ஷஃபாத் செய்வார்கள். அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கிடுவானாக. இப்படி நாளை மறுமை நாள் என்பது மிக பயங்கரமானது. அதை நாம் பயப்பட வேண்டும். வாழ்க்கை முழுக்க பயப்பட வேண்டும். மறுமை நாளை குறித்து, நரகத்தை குறித்து, நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளை குறித்தும் பயப்பட வேண்டும். அல்லாஹ் நம்ம ஏதாவது கேள்வி கேட்டுருவானா, நம்முடைய இறுதி முடிவு அல்லாஹ் ஏதாவது தப்பாக்கி விட்டுருவானா அப்படின்னு பயப்படணும். ஒவ்வொரு நேரமும் பயப்படணும். நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், எல்லாம் ஓகே. கடைசி நேரம் எப்படி இருக்கும் என்பதை யாருக்குமே தெரியாது. யாராவது சொல்ல முடியும் என்னுடைய இறுதி நிமிடம் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. எத்தனையோ நபர்கள் அல்லாஹ் அதிலே பல்வேறு சூட்சமங்களை, மறைமுகமான விஷயங்களை வைத்திருப்பான். யாரும் எதுவுமே சொல்ல முடியாது. நல்லது, ரொம்ப தொழுகை இபாதத்தில் இருப்பாங்க, ஆனால் ஏதாவது ஆக்சிடென்ட்ல மௌத்தாயிடும். இறுதி முடிவு அந்த மாதிரி ஆகிப்போயிடும். அல்லது வேற ஏதாவது நோய்கள், பயங்கரமான நோய்கள் ஆகிப்போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய இறுதி முடிவுகளை அழகிய நல்ல முடிவாக ஆக்கி தருவானாக. கலிமாவுடன் கூடிய முடிவாக, ஈமானுடன் கூடிய முடிவாக அல்லாஹ் நம்முடைய முடிவுகளை அல்லாஹ் ஆக்கிடுவானாக. அன்பான பெருமக்களே, இப்படி அல்லாஹ் சொல்லுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் அல்லாஹ் பயங்கரமான விஷயங்களைத்தான் வமா அதிராக்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். இன்னொரு விஷயங்களில் சொல்லுவான், வமா அதிராக்க மா சிஜ்ஜீன், சிறை கூடத்தின் பதிவேட்டுகளை நீங்கள் அறிவீர்களா, சிஜ்ஜீனை நீங்கள் அறிவீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். சிஜ்ஜீன்னா என்ன? அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுவான், சிஜ்ஜீன் என்பது கெட்டவர்களுடைய பெயரெல்லாம் எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு பதிவேடு சிஜ்ஜீன் என்பது. அதே போன்று அல்லாஹ் சொல்லுவான், இல்லியூன், ஒமா அதிராக்கமா இல்லியூன், இல்லியூன் என்ற அந்த மேலான இடத்தில் இருக்கின்ற ஏட்டை நீங்கள் அறிவீர்களா?
கிதாபும் மர்கூம், அது நல்லவர்களுடைய பெயர்கள் இருக்கின்ற அது பதிவேடு என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்படி அல்லாஹ் எங்கேயெல்லாம் வமா அதுராக் என்று பயன்படுத்துகின்றானோ அதுவெல்லாம் மிக பயங்கரமானது, மிக வலிமை மிக்கது என்பதை இந்த வசனங்கள், அல்லாஹ்வினுடைய திருக்குர்ஆனினுடைய வசனங்கள் நமக்கு ஒவ்வொரு நிகழ்விலேயும் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட வமா அதுராக்க தான் இந்த லைலத்துல் கத்ருக்கும் அல்லாஹ் பயன்படுத்துகிறானா. இந்த லைலத்துல் கத்ரினுடைய சிறப்பு எவ்வளவு! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த லைலத்துல் கத்ர் இரவை யார் சிறப்பாக்கினீங்களோ அவங்க சிறப்பாயிட்டீங்க. இந்த லைலத்துல் கத்ர் இரவை யார் அமலை கொண்டு சிறப்புப்படுத்தினீர்களோ அவர்கள் இந்த உலகத்திலேயும் சிறப்பாகிவிட்டீர்கள், நாளை மறுமையிலேயும் நீங்கள் சிறப்பாகிவிட்டீர்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அன்பான பெருமக்களே, நாம் இந்த நாளை சிறப்புப்படுத்த வேண்டும். எப்படியெல்லாம் சிறப்புப்படுத்தணும்? அமல்களை கொண்டு சிறப்புப்படுத்தணும். இந்த ஒரு நாள் தானே, அமல்களை கொண்டு இந்த ஒரே ஒரு நாள் மாத்திரம் இல்லாமல் ரமலானுடைய 10 நாட்களே நம்ம இப்படிதான் இருந்திருக்கணும். அல்லது ஒற்றைப்படை இரவுகளையாவது நாம் விழித்திருந்து அமல் செய்திருக்கணும். 10 நாள், இந்த 10 நாளை ஒருத்தர் பயன்படுத்திட்டா அவருக்கு 1 கோடி பணம் கிடைக்குது அப்படின்னா 10 நாள் மனுஷன் தூங்குவானா? ஒருத்தருக்கு 10 நாள் முழிச்சிருப்பான், 1 கோடி தரேன் அப்படின்னா 10 நாள் அந்த பையன் அவன் தூங்குவானா? மனிதன் தூங்குவானா? கண்டிப்பாக தூங்குவான். ஏன்னா அந்த 1 கோடியினுடைய வேல்யூ இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. எவ்வளவு சிரமப்பட்டாலும் முடிச்சிருவோம். அந்த வேல்யூ நமக்கு தெரியும். லைலத்துல் கத்ரினுடைய வேல்யூவை நம்ம அறியலை, அதை சிந்திக்கணும். அல்லாஹ் சொல்லு, 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்து அது இந்த 10 நாளில் தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகின்றான் என்று சொன்னால் அந்த 10 நாளை எவ்வளவு சிறப்பாக நாம் அமல் செய்திருக்க வேண்டும், அதனுடைய இரவுகளிலே எவ்வளவு நாம் விழித்திருந்து அமல் செய்திருக்க வேண்டும். எப்போதும் போல நம்முடைய நாட்களும் நம்முடைய நேரங்களும் அதிலே கடந்திருந்தால் அது எந்த அளவுக்கு நம்முடைய நிலைகளை நாமே யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். வமா அதுராக்க மா லைலத்துல் கத்ர் என்பதை மீண்டும் மீண்டும் நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அன்பான பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், இந்த ரமலானுடைய மாதம் என்பது, லைலத்துல் கத்ரினுடைய இரவு என்பது குர்ஆன் இறங்கிய மாதம். குர்ஆன் இறங்கிய மாதம் இந்த லைலத்துல் கத்ர் இரவு. இந்த குர்ஆனுக்கு நாம் என்னென்ன கண்ணியங்களை எல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த முழுமையான கண்ணியங்களை நாம் இந்த குர்ஆனுக்கு தந்தாக வேண்டும். குர்ஆனுக்கு நாம் தந்தாக வேண்டும். 1000 மாதங்களை விட அல்லாஹ் சிறப்பாக்கி இருக்கின்றான். இந்த நாட்களிலே என்ன நடக்கின்றது? மலக்குகள் இந்த நாளிலே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இறங்குகின்றார்கள். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذنி ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். மலக்குகள் இந்த நாளில் சிறப்பான ஒவ்வொரு நாளும் மலக்குகள் இறங்குறாங்க. ஒவ்வொரு நாளும் மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள். ஒவ்வொரு மனிதருக்கென்று மலக்குகள் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த லைலத்துல் கத்ர் இரவிலே சிறப்பான மலக்குகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இறங்குகின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருவது நபிமார்களுடைய வருகையோடு நின்றுவிட்டது. அதற்கு பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருகின்றார்கள் என்றால் மிகச் சிறப்பான நாட்களில் மாத்திரமே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். மிகச் சிறப்பான நாட்களிலே இந்த மனிதர்களுக்காக அருளை இறக்குவதற்காக வேண்டி மலக்குகளோடு அவர்கள் வருகின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள் என்றால் அவர்கள் மாத்திரம் வரமாட்டார்கள், அவர்களோடு ஒரு படைசூழ மலக்குகள் வருவார்கள். மலக்குகள் எங்கே இறங்குகின்றார்களோ அங்கே பரக்கத் அதிகமாகும். மலக்குகள் எந்த சபைக்கு வருகின்றார்களோ, எந்த நாளுக்கு வருகின்றார்களோ அந்த நாள் சிறப்பான நாளாக இருக்கும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மலக்குகள் இறங்குவதை முஃமின்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய நாளாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். எந்த வீடுகளிலே குர்ஆன் ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டுக்கு மலக்குமார்கள் வருவார்கள், பரக்கத்தை கொண்டு வருவார்கள், ரஹ்மத்தை கொண்டு வருவார்கள். எந்த வீட்டிலே குர்ஆன் ஓதப்படவில்லையோ அந்த வீட்டிலே ஷைத்தான் குடியிருப்பான். ஷைத்தான் குடியிருப்பான். நீங்கள் எப்போது குர்ஆனை ஓதுகின்றீர்களோ
நீங்கள் சூரத்துல் பக்ராவை எப்போது ஓதுகின்றீர்களோ ஷைத்தான் விரண்டோடுவான் அந்த வீட்டை விட்டு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றைக்கு வீடுகளிலே நிம்மதி இல்லை என்று புலம்புகின்றோம். வியாபாரத்திலே பரக்கத்தில்லை என்று புலம்புகின்றோம். குடும்பத்திற்குள்ளே பல்வேறு விதமான பிரச்சனைகள். ஒரே தீர்வுதான், எந்த வீட்டிலே குர்ஆனுடைய சத்தம் கேட்கின்றதோ அங்கே மலக்குகள் இருப்பார்கள், ரஹ்மத்து சூழ்ந்திருக்கும். அந்த வீடு எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கி இருக்கும். தினமும் உங்களால் முடிந்த அளவு, நம்மால் முடிந்த அளவு நாமும் ஓத வேண்டும். நம்முடைய மனைவி மக்களுக்கு குர்ஆனை கொண்டு ஏவ வேண்டும். அதிகாலையில் சூரத்துல் யாசீன், அதே போன்று மக்ரிபுக்கு பின்பு வாக்கியா, இடையிலே ஒரு அரை ஜுஸோ ஒரு ஜுஸோ, எந்த அளவுக்கு நம்மால் முடியுமோ அந்த அளவுக்கு நம்முடைய குடும்பத்தார்களையும் நாம் குர்ஆனை கொண்டு ஏவ வேண்டும். எந்த வீடு குர்ஆனை கையில் எடுத்ததோ அந்த வீடு சலாமத்தாக இருக்கும். இன்னைக்கு எல்லா வீட்டிலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செல்ஃபோன் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் தனியாக ஒரு செல்ஃபோன். ஒரு 5 வயசு குழந்தை தான் அல்லது ஒரு 3 வயசு குழந்தை தான் அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. எதுக்காக? அத்தாவோட செல்லை கேட்குது, அம்மாவோட செல்லை கேட்குது. அதுக்காக என்ன செய்கிறாங்க? இந்த உனக்கு ஒரு செல்லு, எல்லாரும் தனித்தனியாக உட்காருங்க, நீயும் தனியாக உட்காந்து பார்த்துக்கோ. நிறைய பெரியவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நிறைய வீடுகளில் பெரியவங்க எப்போ பார்த்தாலும் எல்லாம் செல்லில் என்னடா இருக்குது அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா பசங்க அவங்களுக்கு ஒரு செல்லை வாங்கி கொடுத்துட்டாங்க, பெரியவங்களுக்கு ஒரு செல்லை வாங்கி கொடுத்துட்டாங்க. அவங்களும் இப்போ வயசானவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாமே பழகி எதுவுமே அவங்களும் பேசுறது இல்லை. இந்த மாதிரி நிறைய வீடுகள்லாம் ஆகி போச்சு. அவங்களும் அதுக்கு ஒரு அடிக்ட் மாதிரி ஆகிட்டாங்க. இதெல்லாம் இருக்குதா, அப்போ எல்லாம் நம்மள்கிட்ட கேட்குறாங்க, இதை சொல்லிக்கோங்க, அதை சொல்லிக் கொடுங்க, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு. அன்பானவர்கள், இன்றைக்கு நாட்களும் நேரங்களும் நம்முடைய நிலைகள் எல்லாம், நம்முடைய இந்த உலக சாதனங்கள், விஞ்ஞான வளர்ச்சிகள், இதெல்லாம் நன்மைக்குரியது என்று ஒரு வகையிலே இருந்தாலும் கூட அதை எந்த அளவு பயன்படுத்த வேண்டுமோ அந்த அளவோடு நாம் நிறுத்தி கொண்டால் அது நன்மையாக அமையும். நாம் முழுக்க நம் வீடுகளில் இருக்கின்ற ஒரு 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ அல்லது 10 மணி நேரமோ முழுக்க வீட்டுக்கு சென்றாலே செல்போன் தான் என்பதாக இருந்தால் அந்த வீடு எப்படி இருக்கும்? குர்ஆனை கையில் எடுப்பதே இல்லை, வீட்டுக்குள்ள போனாலே எல்லாருக்கும் இந்த செல்போன் தான் அப்படின்னா இன்னைக்கு நிலைமை அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப செல்போனில் இருந்து தவிர்த்திருப்பது என்பது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு யுத்தம் செய்வதை போன்று, மனதை மிகப்பெரிய கட்டுப்படுத்துவதை போன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களே, ஒரு போர்க்களத்துக்கு போயிட்டு வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா போருக்கு ரெடியாகுங்க அப்படின்னாங்க. சஹாபாக்கள் யார சொல்லா, இப்போதான் போருக்கு போயிட்டு வந்தோம், திருப்பி போருக்கு போறதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சிறிய போர் முடிந்து விட்டது, அடுத்து பெரிய போருக்கு எல்லாம் ரெடியாகுங்க அப்படின்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, இப்போதான் போரை முடிச்சுட்டு வந்து அதுக்குள்ள பெரிய போறோம் அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்தில் நடக்கிற போரெல்லாம் சும்மா சாதாரணமானது, உங்கள் மனதை நீங்கள் கட்டுப்படுத்துவது தான் போரிலே மிகப்பெரியது என்றார்கள். நஃப்ஸை கட்டுப்படுத்துவது, மனதை அடக்கி ஆள்வதுதான் மிகப்பெரிய போராட்டம். அதிலே யார் வெற்றி கொண்டார்களோ அவர்கள் இந்த உலகத்திலேயும் வெற்றி கொள்வார்கள், நாளை ஆகிரத்திலேயும் வெற்றி கொள்வார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். எனவே அன்பான பெருமக்களே, இந்த புனிதமான லைலத்துல் கத்ரினுடைய இரவிலே அதனுடைய சிறப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். வமா அதுராக மா லைலத்துல் கத்ர் என்று அல்லாஹ் கேட்கின்ற கேள்வி நம்முடைய ஒவ்வொருவரையும் பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான். ஒவ்வொருவரையும் பார்த்து, நம்மை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான் என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும். அதனுடைய மகிமைகளை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை பற்றி உண்டான சிந்தனை அதிகப்படுத்தி இந்த நாட்களிலே அதிகமான இபாதத்துக்களிலே, தஹஜ்ஜுடைய தொழுகை, தஸ்பீஹ் நஃபிலுடைய தொழுகை, திக்ரிலே ஈடுபடுவது, துஆக்களிலே ஈடுபடுவது. இன்னைக்கு நம்முடைய நேரம், நம்ம நிறைய தேவைகள் இருக்கின்றது, ஆனால் துஆவினுடைய நேரம் மிக குறைவாகத்தான் எல்லோரும் செய்கின்றார்கள். நிறைய தேவை இருக்குது, ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா துஆவுக்கு ஒரு மதிப்பை வைத்திருக்கின்றான். யார் கையேந்திட்டாங்களோ, என்னுடைய அடியான் கையேந்தி விட்டால்
அதை வெறும் கையாக கீழே இறக்குவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். இன்னைக்கு நிறைய தேவைகள் இருக்கின்றது. நமக்கான தேவைகள், நம்முடைய சமுதாயத்திற்கான தேவைகள், நம்முடைய நாட்டிற்கான தேவைகள், நிம்மதியான சூழ்நிலைகள் நிகழ வேண்டும், பள்ளிவாசல்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், தர்காக்கள் வக்ஃப் சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், ஆட்சியாளர்கள் நல்ல ஆட்சியாளர்கள் அமையப்பட வேண்டும். நம்முடைய உலகம் முழுக்க வாழுகின்ற நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள், பலஸ்தீனுடைய மக்கள், அவர்கள் நிம்மதி அவர்களுக்கு திரும்ப வேண்டும். அந்த காட்சிகள் எல்லாம் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்களுடைய நிலைமை என்ன? அல்லாஹ் நம்ம எவ்வளவு சிறப்பாக தான் வைத்திருக்கின்றான். சாப்பிடுவதற்கு உணவில்லாமல் அந்த தட்டுகளை ஏந்தி கொண்டிருக்கின்ற நிலைமைகள், தங்களுடைய வீடுகளெல்லாம் இழந்திருக்கின்ற நிலைமைகள், அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் இழந்திருக்கின்ற நிலைமையிலையும் அவர்கள் ஈமானை இழக்கவில்லை. அவர்கள் ஈமானை இழக்கவில்லை. நாங்கள் இங்கேதான் இருப்போம், எவ்வளவு குண்டுகளை நீ போட்டாலும் சரி, இது என்னுடைய பூமி, இது எங்களுடைய பூமி என்று மீண்டும் அதே பூமிக்குத்தான் அந்த மக்கள் திரும்புகின்றார்களே தவிர ஒருபோதும் அந்த நாட்டை விட்டு அந்த மக்கள் வெளியேறுவதில்லை. அப்படிப்பட்ட ஈமானிலே உறுதியாக இருக்கின்ற அந்த மக்களுக்காக நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் இஸ்லாமியர்கள் எங்கேயெல்லாம் ஒடுக்கப்படுகின்றார்களோ, எங்கேயெல்லாம் நசுக்கப்படுகின்றார்களோ அவர்களுக்கு சுபிட்சமான வாழ்க்கையை நீ தாயா அல்லாஹ். அப்படி அவர்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி தாயா அல்லாஹ். நம்முடைய நிலைமையும் கொஞ்சம் யோசித்து பார்த்து அல்ல போன்ற நிலைமைகள் எங்களுக்கு ஏற்படாமல் இருப்பதற்கு நீ தௌஃபீக் செய்ய அல்லாஹ் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் மீண்டும் மீண்டும் துஆ செய்ய வேண்டும். அதே போன்று நம்முடைய நாட்டிலே நிம்மதியான சூழ்நிலைகள் நிலவுவதற்காக துஆ செய்ய வேண்டும். எத்தனையோ இளைஞர்கள் இன்றைக்கு தவறான விஷயங்களால், தவறான கைதுகளால், இன்றைய கைது நடவடிக்கைகளால் இன்றைக்கு அநாகரிகமான முறையில் இன்றைக்கு இளைஞர்களை சிறைபிடிக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இன்றைக்கு வந்துவிட்டார்கள். இளைஞர்களுடைய நிலைமை கேள்விக்குறியாகி கொண்டிருக்கின்றது. சிறைவாசிகளுடைய விடுதலைக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். எத்தனையோ நபர்கள் பல மாதங்களாக மருத்துவமனைகளிலே சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். இப்படி எத்தனையோ துஆக்கள் நமக்கு தேவை இருக்கின்றது. அந்த துஆக்களை நாம் அல்லாஹ்விடத்தில் இந்த நாளிலே கேட்போம். இந்த நாளை அமலுக்குரிய நாளாக நாம் ஆக்கிக்கொள்வோம். வல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கேட்ட விஷயங்களை நம்முடைய உள்ளங்களிலே ஏந்துகின்ற விஷயங்களாக ஆக்கிடுவானாக. அதன்படி அமல் செய்கின்ற நல்ல நசீபை எல்லா அத்துணை நபர்களுக்கும் வழங்கி புனிதமான லைலத்துல் கத்ரை அடைந்து கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவானாக. நம்முடைய இறுதி முடிவுகளை அழகிய நல்ல முடிவாக ஆக்கி நாளை மறுமையிலே நபிமார்கள் நல்லோர்களோடு சோனத்தில் இருக்கின்ற நல்ல நசீபை எல்லா அத்துணை நபர்களுக்கும் வழங்கி அருள்பாலிப்பானாக. வாஹ்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய